Go slow da. Go slow. Ultimate experience. So hey guys, welcome back to the channel. So இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்லேஷ்புரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போயிட்டு, அது வந்து ஒரு பெங்களூரில் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ தான் இயர் எண்ட் முடிஞ்சதுனால எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் தேவைப்பட்டதுனால ஆஃபீஸில் வந்து ஸோ அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நாங்கள் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 6:15. என்னை ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ எல்லாருமே காரில், ஐ மீன் 3-4 கார்ஸ் வருது. அதில் வந்து போகிற வழியில் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு ஸோ ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஐ மீன் ஆஃபீஸில் இருந்துன்னா செல்ஃப் ஸ்பான்சர் தான், ஆஃபீஸ்லேருந்து எதுவும் இல்லை. நாங்களாம் பிளான் போட்டு எல்லாம் போட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எப்படி மச் நீடட் பிரேக் தேவைப்பட்டதுனால எல்லாமே போகிற இயரன் முடிஞ்சு ஒரு இப்போ தான் எல்லாருமே ஃப்ரீ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஆகிட்டு ஒரு வீக்கெண்ட்ஸில் 2 days பிளான் போடலான்ட்டு ஆல் செட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கே வந்தோடனே அப்படியே காரில் ஏறிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறது தான். ஸோ எப்போயுமே நான் பிளான் பண்ணுறது செகண்ட் வீக்கெண்டில் தான் இருக்கும். ஸோ இவங்களும் செகண்ட் வீக்கெண்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, லாஸ்ட் டைமும் கூப்பிட்டாங்க, போக முடியல. ஸோ இந்த டைம் போயிட்டு இருப்பாங்க. நாகசந்திரா போகணும், நாகசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நாகசந்திரா மெட்ரோ ஸ்டேஷனில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அங்கே 2 பேர்த்த ஆள் அள்ளி போட்டு அப்படியே போக வேண்டியதான். வந்துட்டாங்களா? அங்கே நாகசந்திரா மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாகசந்திரா மெட்ரோலேருந்து ஒரு 2 minutes. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் 7:30 போயிட்டு அகர்வால். எங்கே சார் அது எக்ஸாக்டாக? டுவர்ட்ஸ் அவுட்டர் தான், அது ஹைவேல தானா? அகர்வால் மெஸ், அகர்வால் ஹோட்டல், நியூ அகர்வால் ஹோட்டல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கார்லேன்ற ஹோம் ஸ்டேக்கு ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸோ அப்படியே ஏறணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு 11:30 12 o'clockலாம் ரீச் ஆயாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சக்லேஷ்புரா பக்கத்தில் தான், இங்கேருந்து ஒரு 40 kilometers தான் வரும். ஸோ இந்த ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த கார்லேயே இந்த ஒரு ரெசார்ட்டு, ஐ மீன் ஹோம் ஸ்டே. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸு, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரில, எல்லாத்துக்கும் இது ஒரு மச் நீடட் பிரேக்குனால சரி எதுக்கு மிஸ் பண்ணணுன்ட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா பின்னாடி ஸோ ஒரு 4 kilometers ட்ரெக் ஏதோ இருக்குன்னாங்க. சரி ட்ரெக் எப்போயுமே மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீப் தான், ஒரு 4,000-5,000க்குள்ளே முடிஞ்சவங்களுக்கு எல்லாமே 3 times ஃபுட்டு ப்ளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு பேக்கேஜோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நாளைக்கு, பட் நாளைக்கு சாயங்காலம் பெங்களூர் கிளம்பிட வேண்டியதான். செம்மையாக இருக்கே கோகோனட் ட்ரீயோட, வேறு லெவலில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வர்றப்ப இந்த செட்டப் பாருங்கள், இந்த வியூ அல்டிமேட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெயிலுக்கு தண்ணிலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வாட்டர் கேம்ஸுக்கு எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பட் இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே செட்டப்போட பயங்கரமாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே காரில் வந்துட்டோம். ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போகிற மாதிரியும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மச் நீடட் பிரேக் தேவைப்பட்டதுனால, இயர் எண்ட் எல்லாம் முடிஞ்சதுனால ஸோ கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து போகலான்ட்டு பிளான் பண்ணி வந்துருக்கோம். ஸோ பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ ஒரு அந்த அல்டிமேட்டான ஒரு ஹோம் ஸ்டே, எல்லாமே அந்த டாம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரூம்ஸு, பயங்கர செட்டப், பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வீக்கெண்டில் லாங் ட்ரைவ் வரணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடலாம். டென்ட்டு ப்ளஸ் டென்ட்டு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி இந்த கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு ஒரு அழகான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. நைட் உட்காந்து இங்கே சில் பண்ணிக்கலாம் கேம்ப் ஃபயரு. பட் இன்றைக்கி அவ்வளோவா வெயிலும் இல்லை. ஸோ ஒரு ப்ளசண்ட்டான வெதர் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, நைட் உட்காந்து சில் பண்ணுறதுக்கு கேம்ப் ஃபயரும் போட்டுக்கலாம். ப்ளஸ் அப்படி இங்கிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு ஹோம் ஸ்டே, இங்கே ஒரு ரூம் இருக்குது பியூட்டிஃபுல்லாக. க்ரீனரி பார்த்தே ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் எங்கேயுமே ட்ரெக்கிங் எங்கேயுமே போகாதனால எங்கேயும் போகவே முடியல. ஸோ ஜான் ஃபெப் மார்ச் இப்போ தான் முடிஞ்சு எல்லாத்துக்கும் இப்போ தான் ஒரு ரிலாக்ஸிங் டைம்னால் கண்டிப்பாக எங்கேயா போய் ஆகணுன்ட்டு அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது போல். வாட்டர் ஆக்டிவிட்டி போகிற வழியில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு வாலிபால் இருந்துச்சு. அப்படியே உள்ள இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டோம். இவங்கெல்லாம் அப்படியே வாலிபால் முடிச்சுட்டு அப்படியே போட்டோம். நம்ம அப்படியே உள்ளே போவோம். வேற லெவலில் இருக்கு ஸ்பாட்டு, ஃபுல் க்ரீனரி. இந்த வெயிலில் இந்த மாதிரி வந்ததுக்கே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு ரிவர் இருக்குன்றாங்க, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அல்டிமேட் வியூவாக இருக்கு. அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே ஒரு கோஸ்லோடா கோஸ்லோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ரிவரை கடக்கிறதுக்கு. இதை தாண்டி அந்த சைடு போகணும். பட் மொபைல் வச்சுட்டு எப்படி போகிறதுன்னு தெரில. மொபைலில் தான் லாக் எடுத்துகிட்ருக்கேன். ஹாய் ஓகே தம்ஸ் அப். அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா தண்ணி வேற லெவலில் இருக்க. ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஏதோ ஸ்விங் மாதிரி விட்டுருக்காங்க. இட்ஸ் டூ டீப் ஆர் வாட் கிருஷ்ணன்? காதும் கேட்க மாட்டேங்குது. இங்கே வச்சுக்கிட்டு எப்படி தான் போகிறது? சம்மரில் இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க வர்றதுக்கு. சூப்பராக இருக்கு. இவ்வளோ ஒன்றும் ஆளும் இல்லை, ஒரு முட்டி அளவுக்கு ஆள் இருக்கு. அவ்வளோ இந்த சம்மரில் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இதுக்கு மேலே போகணும்னா தண்ணி கீழே, ஐ மீன் ஃபோன் கீழே வந்துச்சுன்னா ரிஸ்க்கு. ಈ ಸಮ್ಮರ್ಗೆ ಅದು ಬೆಸ್ಟ್ ಅಲ್ಲ? ವೆರಿ ಮಚ್. ಹಾಂ ಹಾಂ, ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು ಸ್ನಾನ ಮಾಡೋಕ್ಕೆ. ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ. ಹಾಂ ಸರ್, ನೀವೇ ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡಿದಿರಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಈ ಸಮ್ಮರಲ್ಲಿ ಇಷ್ಟು ನೀರು ನಾವು ಎಲ್ಲಿ ನೋಡಲ್ಲಪ್ಪ. ಹಾಂ, ಈ ಸಮ್ಮರಲ್ಲಿ இதுல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த ரோப் கார் மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து தண்ணியில இறங்குற மாதிரி இருக்கு. அங்க ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, அதை எடுத்து போடுறேன் பாருங்க. பாருங்க, வராம பாருங்க. ஆஹா,
கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ தான் லஞ்சு முடிச்சுட்டு அடுத்து ஒரு போட் ரைடு மாதிரி வந்தோம். இங்கே இந்த க்ரீன் கலர் போட்டில் தான் வந்திருந்தோம். அல்டிமேட் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸு. அப்படியே போட்டில் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த சம்மரில் நான் இவ்வளோ தண்ணி பார்க்குறேன், இங்கே மட்டும்தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளில் ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் பாய்ஸை. வாங்க வியூ அல்டிமேட் வேறு லெவலில். ஸோ இவங்க போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் 100 rupees. அவங்களே கூட்டிகிட்டு வாங்க. ஒரு 20% சொன்னோம். இதிலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த டப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதிலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஐ மீன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மஸ்ட் விசிட் பிளேஸு. கார்லேயே வந்தீங்கன்னா கார்லேயே ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணுங்கள். வேறு லெவல் வியூவில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 minutes வரை அலோவ் பண்ணுறாங்க சும்மா இந்த வாட்டரில் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸு. ஸோ சம்மரில் இந்த மாதிரி எங்கேயா குளிக்கணும், வாட்டர் கேம்ஸ் ஆடணும்னா தயவுசெய்து இங்கே கிளம்பி வாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு 200 kilometers. யாராச்சும் சின்ன நேரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே இங்கே இந்த ஹோம் ஸ்டே புக் பண்ணிட்டு ஹோம் ஸ்டே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ டாம்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு டென்ட்டும் அவைலபிள், மற்ற இதெல்லாம் அவைலபிள். இங்கே பாருங்கள் வியூவை, அல்டிமேட்டான வியூ. ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே இன்ஸ்டாகிராமில் போகணும். அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். ஸோ அவங்களாம் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ಸೊ அப்படியே ಬೋಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ತೆ. ನಾ ಇಲ್ಲಿ ಹೇಮಾವತಿ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾವೆ? ಯಾವ ಊರಿಂದ ಹೇಮಾವತಿ? ಹೇಮಾವತಿ ಅದು ಉದ್ಭವ ಆಗಿರೋದು ಮೂಡಿಗೆರೆ. ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಇದೆ ಗುರೂರಲ್ಲಿ. ಓಕೆ. ಡ್ಯಾಮ್ ಇಂದ ಬ್ಯಾಕ್ ವಾಟರ್ ಇದೆ ಹೋಗ್ತಾರೆ. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬ್ಯಾಕ್ ವಾಟರ್. ಇದು ಬ್ಯಾಕ್ ವಾಟರ್. ಓಕೆ. ಎಲ್ಲಿ ಜಾಯಿಂಟ್ ಆಗಿರೋದು? ಶ್ರೀರಂಗಪಟ್ಟಣ. ಅಲ್ಲಿಂದ ತಮಿಳುನಾಡು. ಅಲ್ಲಿಂದ KRS ಡ್ಯಾಮ್. KRS ಡ್ಯಾಮ್ ಇಂದ ಕಾವೇರಿ ಮತ್ತೆ ಹೇಮಾವತಿ ಎರಡುವೇ ಶ್ರೀರಂಗಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಜಾಯಿಂಟ್ ಆಗಿದೆ. ಓಕೆ. ಅದರಿಂದ ತಮಿಳುನಾಡು ಇದಕ್ಕೆ KRS ಹೋಗುತ್ತೆ. KRS ಇಂದ ತಮಿಳುನಾಡು ಹೋಗುತ್ತೆ. தேங்க்ஸ். ஸோ அப்படியே போட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போட்டிங் எல்லாம் போயிட்டு அங்கே ரிவர் எல்லாம் குளிச்சுட்டு ஒரு 2 to 3 hours குளிச்சிருப்போம். சரியான ஒரு பேக் வாட்டர், ஐ மீன் ரிவர் வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது குளிக்கிறதுக்கு இந்த சம்மரில். ஏன்னா குளிக்கிறது அந்த இது எடுக்க முடியல, ஃபோனில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட கேட்டேன் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு கேட்டப்போ ஒரு மூடிகேரின்ஸ் ஒரு ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்ரீரங்கப்பட்டினாவில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸ்ரீரங்கப்பட்டினாவில் வந்து காவேரியும் அப்புறம் இதுவும் ஜாயிண்ட் ஆகுது. இங்கே அது ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் KRS டேம் போகுதாமா. KRS வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேமு. அது அங்கே போயிட்டு அங்கேருந்து தமிழ்நாடுக்கு தண்ணி போகுதாமா. ஸோ இது இந்த ரிவர் பேர் வந்து இந்த பேக் வாட்டர் பேர் வந்து ஹேமாவதி ரிவர்லேருந்து இந்த பேக் வாட்டர் ஃபார்ம் ஆகி இந்த சைடு வருது. ஸோ அல்டிமேட் ஸ்பாட்டு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி போங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்ரெக்கிங் இருக்குன்னு சொன்னாங்க காலையில். ஸோ ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே கேம்ப் ஃபயர்லாம் என்ஜாய் பண்ணிட்டு காலையில் பார்ப்போம். காலையில் ட்ரெக்கிங் வந்து வந்தோம். வந்த வழியில் ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு மார்னிங் சன்ரைஸை பார்த்துட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு ரிவர் கிராசிங்கு. மொத்தம் 7 இருக்காமா. 7 ரிவர் கிராசிங் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். டோட்டல் 4 kilometers சொன்னாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ரிவர் கிராசிங்கு. லாஸ்ட்டு 3 வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக ரிவர் கிராசிங்னால எனக்கு கரெக்டாக பேலன்ஸ் இல்லாதனால எடுக்க முடியல. பின்னாடியே வந்துட்டுருக்காங்க.
நைஸ் அட்வென்ச்சர். ஆளாவியலா அப்படியே இன்னொரு 2 ரிவர் கிராசிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 7 ரிவர் கிராசிங்கும் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன்று இங்கே இருக்குது. இந்த ரிவர் கிராசிங் நேற்றுனா அந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே பெங்களூர் கிளம்பு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து முடிச்சாச்சு வீடியோவை. இந்த இடத்துல வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் லாஸ்ட் ரிவர் கிராசிங்கு. ஸோ இதுலேருந்து அப்படியே நம்ம ஹோம் ஸ்டேக்கு போயிடலாம். நேற்று இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஷெட்டி கலின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ச் இங்கே பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லி டெஸ்ட்ராய்டு, இங்கே எதுவுமே இல்லை. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டேம்குள்ளேயே தான் இருக்குது, சுற்றி டேமு. ஸோ இப்போ எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த சர்ச்சு. உள்ள எதுவுமே இல்லை. ஸோ மேபி இப்போ டேம் கட்டியிருக்கலாம், பட் அந்த டைமில் வந்து சர்ச் எல்லாம் கட்டியிருக்காங்க. ரெய்னி சீசனில் தண்ணி நிறைய வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக மூழ்கிருன்னு தான் சொல்கிறாங்க. சுற்றி டேமு. இது வந்து ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸ்டில் அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ தண்ணி பட்டாலும் உள்ள இந்த இது மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. सर